என்ன ராஜி கையில் கிஃப்ட்டும் பட்டு புடவையும் நகையும் போட்டுட்ருக்குற? கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கே வந்துட்டியா? யாருக்கு கல்யாணம்? ஆமாம், சரி சரி. என்ன போட்டிருக்கிறதா கவரிங்கா இல்லை தங்கமா? சொல்ல மாட்டேன். எங்கே சோறு போட்டாலும் வந்துடுறது. நானும் கூட வந்து சோர்த்திக்கலான்னு தான். ராஜி பொண்ணு மாப்பிள்ளைங்களாம் வேலை பிஸியாக இருக்காங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துடலாம். எங்கேயா? எனக்கு உனக்கு மட்டும் இட்லி வச்சுருக்காங்க. ஏன் இதில் இட்லியை காணும்? எனக்கு இட்லி வைக்கவே இல்லைங்க. எங்கேயா எனக்கு பூரியும் காணும். அப்படியே இங்கே வைங்க. பூரி வருது பூரி தம்பி வைக்கிறாரு. பூரி வச்சுட்டாங்க. ஆனால் இட்லி தான் இல்லைங்க. இட்லியை சாப்பிட்டுட்டான். ஆஹா, இட்லியை சாப்பிட்டாங்க வச்ச உடனே. எனக்கு இட்லி வரலன்னா பெரிய தகராறு. ஐயோ, எனக்கு குருமாவும் ஊற்றுலைங்க. என்னை மட்டும் மறந்துடுறாங்க கடைசி ஆளாக இருக்கிறேன்னு. இட்லி பூரி குருமா எல்லாம் வச்சுட்டாங்க மக்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இப்போ தோசை வச்சுருக்காங்க மக்களே. எல்லாம் வச்சு ஒரு வெளுத்துட்டு கிளம்பிடுவோம். ஆனால் பிள்ளைங்க ராஜி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க. 2 பேர் வெளுத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எதாவது செஞ்சு தர? மட்டன் எடுத்து தர போகிறேன். ஓ, நீங்கள் பாருங்க, பூ ஒரு மூலம் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால அரை மூலம் வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. அரபிலேயே பார்த்தா டீயும் என்ன குடிச்சிட்டு சாப்பிடலாமான்னு. நல்லா இருந்தா சாப்பிட்டு கட்டிக்கோ. சரி வாங்கி தெரியா? வாங்கிட்டியா? நீ குடிக்கிறது இல்லையா? யோ மாமா, வீட்டில் தான் டீன்னு அதுக்குன்னு இத்தனை டீயை குடிப்பாங்க. 1 2 3 கையோடு 4 டீ குடிக்கிறேன். இல்ல நீ தான் குடிச்ச, பொய் சொல்லாத. பானையா டீ அந்த இது வாங்கி கொடுத்துட்ட பேசாமதா அவர் வச்சுக்கிறாரு. அதை வாங்கி கொடுத்துட்டேன். வேணாயா, அவ்வளோதான். மயக்கம் வந்துடுவோம். டீ காஃபி அதிகமாக குடிப்பேன். இல்லையா, ஒரு தாட்டி ஒன்று தான் குடிப்பேன். இது வேற யாரும் குடிச்சு போகிறப்பியா? நம்பியா? நம்ப மாட்டேன். யாரா இப்படி பண்ணுற? கூட்டமாக இருக்காங்க. சைடு கேப்பில் அந்த பொண்ணு ஓடியே போயிடலாம். ஆனால் பசங்க வீட்டில் இருக்காங்க. ஆமாம். என்ன ஆளுக்கு ஒரு தாம்பளை பையன் வாங்கிட்டீங்க கடிது? கல்யாணத்தை சிறப்பு சைடு கேப்ல போய் சொன்ன மாதிரியே. ஓகே, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.